வணக்கம். 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 ரூபாய் 310 செலுத்தி என்ன உடனே நியூஸ் போயிட்டீங்க? அதெல்லாம் பேசிட்டு டைம்ல சீக்கிரம் அப்ப நான் பிடிக்கிறேன். ரேபிட் நியூஸ். ரூபாய் 310 செலுத்தியவர் இனி 10,10 செலுத்த நோட்டீஸ். சென்னையில் சொத்து வரி பல மடங்கு உயர்வு, மக்கள் கடும் அதிர்ச்சி, வாடகை அதிகரிக்கும் அபாயம், மற்ற மாநகராட்சிகளிலும் உயர்த்தப்பட வாய்ப்பு. யாராவது சொந்த வீடு இப்ப என்ன பிரச்சனைனா, சட்டமன்றத்துல இருந்து சொத்து வரியே மாநகராட்சிகிட்ட கேட்காம ஏத்திட்டாங்க. இப்ப மாநகராட்சி யாருக்கெல்லாம் புகார் இருக்கும் நீங்க வாங்க. இது யாருக்கு சண்டைனா சட்டமன்றம் விசஸ் மாநகராட்சி, மாமன்றம் விசஸ் சட்டமன்றம், மாமன்றம் விசஸ் சட்டமன்றம் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறது. ஆனா சாகிறது மக்கள். அது ரைட்டு. இப்ப என்ன யாரை கேட்டு சொத்து வரி ஏத்த வேண்டியது மாநகராட்சி கண்ட்ரோல், அவங்கதான் ஏத்தணும். அதுவும் எப்படி கடந்த ஆட்சியில ஏத்துனாங்கன்னா மத்திய அரசாங்கம் நெருக்கடி கொடுத்ததுனால ஏத்துனது. இப்ப சொல்லாம கொள்ளாம ஏத்தி விட்டாங்க நம்ம விஜயன் ஆட்சியில. சொத்து வரினா என்ன, அதையே நம்ம கட்டணும். இப்ப இதெல்லாம் சொந்த வீடு இருக்கிறதுல உங்களுக்கு அவசியம் இல்லப்பா. சொந்த வீடு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். 3 மடங்கு 4 மடங்கா என்னமோ மடங்கு ஏத்திட்டாங்கன்னு அதை கதறாங்க. 3000 ஒரு நிமிஷம். சொத்து வரி ஏத்துனா அவங்களுக்கு பாதிப்பு இல்ல. எப்படி இருக்காம இருக்கும், அதான் வாடகை ஏத்தி விடுவாங்க. அது உங்க திருவாயில இருந்து வர வைக்கிறது. 310 310 அவரு மரிய வில்சன் கேரக்டர்ல வெளில வரல. அந்த இது என்னது, இப்ப உள்ள அமைச்சரவையில இப்படிலாம் படிக்கலாம். 310 செலுத்தியவர் இன்னும் 10,010 செலுத்த வேண்டும். 300 மடங்கா? 3000 செலுத்தி 30,000 வாடகை கொடுக்கணுமா? 30,000 வாடகை கொடுத்தவன் 3 லட்சம் கொடுக்கணுமா? ப்ளூ சட்டமாரன் ட்வீட் போட்டிருக்காருங்க. நான் 800 ரூபா கட்டிட்டு இருந்தேன், 3000 ரூபா 4000 ரூபாய் 3000 ரூபாய் என்னமோ கட்டுறேன் அப்படிங்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க, 800 ரூபால இருந்தது 3000 ரூபாய்க்கு போயிருக்குது. சைபரியா சேர்த்திருக்காங்க. சொத்து வரி, வீட்டு வரி, முதுகு பேசிருக்காரு விஜய். கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஆரம்பிச்சு கடைசியா அப்ப அடிமடியில உணர்ந்து கைய வச்சுட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் சிரிச்சே ஏமாத்தி நன்றி கடன் செலுத்த வந்தவரு நம்ம கடனாளி ஆக்கிட்டாப்ல. இப்ப இல்லையா? வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு. ஏதாவது பேப்பரை புடிங்கி விட்டேன் உனக்கு. நீ இதுல இருக்க இது வந்து படி ஒரு இடத்துல திக்குனா கூட 3 பேர் கும்மா குத்துதான் இன்னைக்கு அடி. தொகுதி மறைவரையருக்கு எதிர்ப்பு, திமுக ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றம், அதிமுக பாமக தேமுதிக எதிர்ப்பு. இது என்னது? இது என்னடா இது? நியூஸ் பேப்பர் டீலிமிட்டேஷனை வந்து திமுக சட்டப்பேரவையில் ஆதரிச்சிருக்குது. டீலிமிட்டேஷன் ஆதரிக்கல, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான பில்ல ஆதரிச்சிருக்கு. ஆதரவு தானே, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தானே. ஒரு அளவுதான். சமுத்திரகனி வடசென்னை டெம்ப்ளேட் தான். உங்களுக்கு அவ்வளவுதான். நம்ம தப்பா சொன்னா கூட போய் ஒரு லெமன் சோடா எடுத்துட்டு வா. சரி, இறக்கமா இருக்கு போல. நம்ம தப்பா சொன்னா கூட அவங்களுக்கு தெரியும் எதுக்கு இப்ப அவங்க எதிர்ப்பு ஆதரிக்கிறாங்க. என்ன இப்ப நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம், முடிவு சொல்ல மாட்டோம் தானே சொன்னாங்க. அப்படின்னு யாரு சொன்னா? திமுக எப்ப சொன்னாங்க? ஏங்க நீங்க நினைச்சுக்கிட்டே வாட்ஸ்அப்ல படிச்சீங்களா? வாட்ஸ்அப்ல சொல்லவில்லையா? சொல்லலையா? அதுதானே நான் வாட்ஸ்அப்ல படிச்சேன். நீங்க வாட்ஸ்அப்ல படிச்சதுக்காக அவர் சொன்னா என்ன ஏத்துக்க முடியும்? அவங்க ஆரம்பத்துல இருந்து எங்களுடைய கட்சி நிலைப்பாடு இருந்தாங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினும் நாங்க முன்னாடி எடுத்த நிலைப்பாடு தான் சொல்லிட்டாரு. நாடாளுமன்ற திமுகவின் குழு தலைவர் கனிமொழி எம்பி அவர்களும் டீலிமிட்டேஷன் எதிர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. வித் கண்டிஷன். ஆனா அந்த 33% இடஒதுக்கீடு வச்சு எங்களை வந்து நீங்க டைப் பண்ணக்கூடாது. அதை வச்சு எங்களை வந்து நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. அதை வச்சு நீங்க பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா நாங்க வந்து வாபஸ் வாங்கி அதை கட் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னு போன முறையே சொல்லிட்டாங்க. அதனால அடுத்த டிராஃப்ட் பில் வரட்டும், ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம்ட்டாங்க. அடுத்தது வாங்க. அடுத்து மாணவர்கள், நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒன்னு படிச்சீங்களா? அதை படிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா படிக்கிறேன். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 படிச்சிட்டீங்களா? நியூஸே கிடையாது, ஆடு. ஆமா, ஆடு இல்லமா, ஆடு. முழுசா படிங்க. தொலைநோக்கு பார்வை வெற்றி பெறும் களம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 1 லட்சம் கோடி முதலீட்டுகள் 100 நாட்களில். கேளு, இப்ப இந்த 1 லட்சம் முதலீட்டுல வெறும் 4 5 6 தான் புதுசு. மீதி எல்லாமே கடந்த ஆட்சியில டிஆர்பி ராஜா என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எக்ஸ்டென்ஷனும் வந்து முழு எக்ஸ்டென்ஷன் கிடையாது. எலெக்ஷன் வந்ததுக்காக காபந்து அரசு அறிவிச்ச காரணத்தினால சிலரை சைன் பண்ண முடியல. அந்த சைனிங் ப்ரொசீஜர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. கல்லூரி மாணவன் கொலைக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். கஞ்சா விற்பனை குறித்து போலீசில் தெரிவித்த மாணவன். உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். 17ஆம் தேதி கவன ஈர்ப்பு தீர்மானம். இது என்னதான் பஞ்சாயத்து? இது இல்ல என்னதான் பஞ்சாயத்து? இதை குறித்து விரிவாக 17ஆம் தேதி சேகுவார் அவர்களும்
பாட்டு அவர்களும் வீடியோ பேசியிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ என்ற சேனலை நீங்கள் அவசியம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர் இது வரைக்கும் மாணவர்களிடையே கஞ்சா புழக்கம் அப்படின்னு தான் போன ஆட்சி வரைக்கும் இருந்துச்சு. இந்த ஆட்சியில தான் கஞ்சாவுக்காக காலேஜுக்குள்ளே கொலை நடக்கிற அளவுக்கு வந்துருக்குது. இல்ல நான் ட்ரக்ஸ் ஐயோ ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டு அம்மா நீ ஆளை விடு, நீ ஆளை விடு. இல்ல இல்ல என்ன பிரச்சனை தான் சொல்றேன். போன வாட்டி அது வந்து பசங்க வரைக்கும் சிம்பிள். ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறவன போடு. ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்குது. கஞ்சா எடு போட்டு கொடுக்கறவன போடு. அதாவது 20 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சு கொண்டு இருக்காங்க. கோஷ்டி மூசலா. இது எப்படி கோஷ்டி பூசல்? ஒருத்தன் ஒரு கோஷ்டி, இன்னொருத்தன் ஒரு கோஷ்டியா? 20 பேர் சேர்ந்து ஒரு கோஷ்டி. லியோ கோஷ்டி பாத்திருக்கீங்களா? லியோ வந்து ஒரு ஆளு தான். அர்ஜுன் கிட்ட ஒரு பெரிய கோஷ்டி இருக்கும். அது வந்து கோஷ்டி சண்டையாக்கி அந்த மாதிரி கோஷ்டி சண்டை. ஓகே, இது வந்து அனுமதிக்க முடியாது. போன ஆட்சியை குறை சொன்ன விஜய்க்கு என்ன ஆட்சியில போனால முடியாது. என்ன அடுத்து சென்னையில் பணியாற்றி வந்த 6 GST அதிகாரிகள் டெல்லிக்கு பணியிடை மாற்றம். மத்திய நிதியமைச்சர் அதிரடி உத்தரவு. என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இடைனா எவ்வளவு கிலோ? பணி இடை மாற்றம் என்ன தெரியுமா? என்னது தெரியல. பணி இடை மாற்றம்னா இது இடை மாற்றம் வந்த வண்டி என்ன குத்து இல்ல இது சொல்லுவாங்களே, பிரேக்கப் பண்றது. பிரேக்கப் பணியிடை மாற்றம் சஸ்பென்ஸ். பணியிடை நீக்கம்னாதான் சஸ்பெண்ட். ட்ரான்ஸ்ஃபர். பணி இடமாற்றம். தம்பி இடமாற்றம் வேற, இடைமாற்றம் வேற. ஆமா, இந்த பொண்ணு பணி இடை மாற்றம் படிச்சுச்சு. தெரியாம சொல்லிட்டேன். எதுக்குன்னே இவ்வளவு பேசுறீங்க? சஸ்பென்ஸ் பண்றதுதானப்பா பணியிடை நீக்கம்ங்க. அதான்ப்பா சஸ்பெண்ட். சஸ்பென்ஸ் இல்ல, சஸ்பென்ஸ்னா சுவாரஸ்யம். இந்த புள்ள வந்து அவங்க தமிழ்ல தப்பா பேசுறாங்க. சொல்லுங்க. தமிழ் ஆச்சரியம். இந்த புள்ள தமிழ் மீடியம். ஆனா தமிழ்ல தப்பா தான் படிக்கும். அப்போ எல்லா வீடியோலயும் தாம்பரம் தாம்பரத்தை தாம்பரம் படிக்கும். தப்பு இல்ல. ஹெலிகாப்டர் இல்ல. இங்க பாருங்க, மாண்புமிகு அமைச்சரே வந்து தாம்பரம் பரணி கிண்டி கினேஸ்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவர் அப்படி அவரோட கிளாஸ்மேட் தான் இந்த அம்மா. மன்மத நன்றி. இப்படி எனக்கு வந்துருது. அடுத்த நியூஸ், மேயரிடமும் என்னிடமும் எந்த கருத்தும் கேட்கவில்லை. துணை மேயர் மகேஷ் குமார் பேட்டியப்பா நீ சொன்னதுப்பா. அவருக்கு அன்னைக்குல சரி. மாணவர்கள் போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அமித்ஷா சம்மதம். எதிர்கட்சிகள் நிராகரிப்பு. இன்றுடன் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு. சம்மதம் தெரிவிச்சு முடிஞ்சிருச்சு கூட்டம். அப்ப என்னைக்கு விவாதிப்பாங்க? அது பிரச்சனை இல்லை எனக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இத்தனை நாள் கூட்டத்தொடர் நடந்தது. நேற்று மட்டும்தான் அமித்ஷா வந்திருக்கிறாப்புல. இத்தனை நாள் எங்கிட்டு போனாப்புல? ஏன் உள்ள வரல? பயமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க எம்பி ஆயிருந்தேன், அங்க போய் கேள்வி கேள்வி நறுக்குன்னு யார பத்தி கேள்வி கேக்குறது? எங்க போனேன்? பஞ்ச் மிஷின்ல வச்சியா இல்லையா பயோமெட்ரிக் அப்படின்னு நான் அன்புமணி தான் லீவ் போட்டுருவேன். யார பத்தியா கேள்வி கேக்குறது? எழுத்தாப்புல எல்லா சீட்டும் காலியா தான் இருக்கு. யார பத்தி கேட்க சொல்ற நீ? நான் அன்புமணி லீவ் போட்டுருவேன். அன்புமணி மாதிரி 2 டைம் சொல்லிட்டீங்க, நான் விட்டுருவேன். ரெஜிஸ்டர் பண்ணலாமா? ஒரு கம்ப்ளைண்ட். அடுத்து பாகிஸ்தான் சிறை கொஞ்சம் குரலை சரி பண்ணிக்க. பாகிஸ்தான் சிறையில் இம்ரான் கான் இறந்து விட்டாரா? பப்பரப்பா தகவல். என்ன அப்பா ஆனா உனக்கு இருக்கு பத்தியா செம ஃபேனுப்பா. ஒரு மொக்க ஜோக்குக்கு எல்லா சேனல்லயும் ஒரு லாபிக் ட்ராக் இருக்கும். அந்த மாதிரி வந்து லாபிக் ட்ராக். ஜோக்கு சொல்றது இல்ல, ஜோக் ரிசீவ் பண்றது தான் இருக்கு. ரிசீவர் கரெக்டா ஒரு நல்ல ரிசீவர் உட்கார்ந்து. சரி, அதை விட இம்ரான் கான் இறந்து விட்டாரு. எவ்வளவு பெரிய பிளேயரு. இப்ப அடிச்சு உட்கார வச்சு ஜெயில போட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான் சதியாது. உள்ளூர்ல உமர் காலித் ஒருத்தனை 3 வருஷமா போட்டு உள்ள வச்சு குதிரை மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு அந்த ஒரு தப்பு பண்ணல. அத கேக்குறதுக்கு போயிட்டாங்க. உமர் காலித் இருக்காரு, ஓடுகாலி. இது என்ன அது? என்ன பரபரப்பு தகவல். எஃப்ஐஆர் கூட போடாம 5 வருஷமா உள்ள இருக்காப்ல. விசாரணையே இல்லைங்க, ட்ரையலே நடக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி இருக்காப்ல? இதுக்கு இடையில அவரோட புக்கு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. நீங்க சூப்பர் மேட்டர், சூப்பர் கமர்ஷியல் மேட்டர் படிக்கிறோம் பாரு. நீங்க சொல்லுங்க. சூப்பரா இல்ல நாங்க சொல்றோம். நடுவானில் குலுங்கிய விமானம், கஞ்சா போதையில் இருந்த விமானி. தாய்லாந்தின் புக்கட்டில் இருந்து கடந்த 4ஆம் தேதி டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்குள் ஏர் இந்தியா விமானம் வந்தது. எப்படி தாய்லாந்து கிளம்பி வந்திருக்கான் ஆயிருச்சுன்னு நினைச்சு சீட்ல இருந்து எந்திரிச்சிருப்பாங்க போதையில. தாய்லாந்துல இருந்து வரும்போது இது கூட போடாம வந்தானா என்ன பிளைட்? தாய்லாந்துக்கு என்ன மரியாதை? என்ன மரியாதை? அப்ப
இல்லையா? போயிருக்கீங்களாண்ணா? இல்ல ஏன் தாவேக காரணம் பாருண்ணா, அது ஏதாவது போட்டிருக்கா தாவேக காரணம்? இல்ல மொட்டை தலைவனா இருக்கான். சரி. முன்னாள் பிபிசி உத்தி வகுப்பாளரும் இசை கலைஞருமான கௌதம் ராஜன். தம்பி வேற நியூஸ் தப்பா அது படிச்சு. வேண்டாம் கட் பண்ணுங்க. நீங்க லீட் எடுங்க, கட் பண்ணுங்க. புகழ்பெற்ற அந்தியூர் சந்தை தொடங்கியது. ஒரு குதிரையின் விலை 1.5 கோடி. அமைச்சர் இருக்காரான்னு பாருங்க. ஆர்வமாக பார்த்து சென்ற பொதுமக்கள். அமைச்சர் இருக்காரா இல்லையா அதை மட்டும் குதிரை பேரம் தானே. குதிரை பேரன்னா தாவேகெல்லாம் கிளம்பிடுவாங்க. உண்மையிலே குதிரை பேரம். நம்மளுக்கு 10 குதிரை குறையுதுடா. இல்ல அவங்க வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன கூப்பிடாம எப்படிடா நீ குதிரை வச்சு சண்டை ஓடுவ? என்ன பேச எப்படி குதிரை பேரம் நடத்தலாம் நீங்க அப்படின்னு தாவேகெல்லாம். இங்க பாருங்க, குழந்தை வரம் வேண்டி மண்சோறு சாப்பிட்ட பெண்கள். அதுக்கு மண்சோரா திம்பாங்க. வீட்டுல ஆரோக்கியமா சோறு தின்ட்டு இல்ல, அந்த மண்சோறுல உட்காந்துட்டு சாப்பிடுவோம்ல, பின்னாடி கை கட்டிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிடுறாங்க. வேண்டுதல் மண்ணெல்லாம் குடலுக்குள்ள போச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகாதா? இன்னமும் மண்சோறு சாப்பிடுறாங்க. வயிற்றுல புழு பூச்சி உண்டாவது, இது சாப்பிட்டா புழு பூச்சி கிருமி நோய் எல்லாம் வரும். சத்தியான காமெடி. நல்ல காமெடி, நல்ல காமெடி. ஒண்ணு சரி. விரைவில் ஜந்தர் மந்தர் 2 கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் அறிவிப்பு. துரந்தரா ஜந்தர் மந்தர் ப்ரொடெஸ்ட் இது முடியுதுனால கட்சியா உருவாக்கிடுமா? அது வந்து என்ன, இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி மாதிரி அவங்களுக்கு போட்டிடுவாங்க. மறுபடியும் தெளிவா சொல்றான். ஜந்தர் மந்தர்ல சிஜேபின்னு ஒரு கட்சி உருவாச்சுன்னா பாஜக அழியாது, காங்கிரஸ் அழியும். எப்படி தாவேகா வந்தப்ப திமுக அழியாம அதிமுக அழிஞ்சதோ அதே கான்செப்ட் தான். ஆமா, எனக்கு ஒரு டவுட். 12 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச கட்சி எப்படி இப்ப திரும்பி அழியும்? இல்ல இன்னும் கொஞ்சம் ஹிரோஷிமா நாகசாகி சரியா வேலை செய்யல. இன்னும் கொஞ்சம் அங்கங்க இல்ல தம்பி. ஏன் 4 இப்ப தென்னிந்தியாவில 4 ஸ்டேட்ல ஆள்றாங்கப்பா. அவங்க உயிர் பட்டுட்டு வராங்க. அப்படியா? ஆமா ஆமா. அது இல்ல உயிர் கொடுத்தவருக்கே இவங்க உயிர் எடுக்க பாத்துட்டாங்க. அதேதான். நிதி ஆதாரங்கள் கிடைத்தவுடன் தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நிதி அமைச்சரின் மரிய வில்சன் உறுதி. 5 வருஷமா கிடையாது. நிதி அமைச்சரின் மரிய வில்சன் யாரும் பாரு. நிதி அமைச்சர். ஓகே. இல்ல அவர் நியூஸ் படிக்கும்போது அவர் மாதிரியே படிக்குது பாப்பா. அப்படி கரெக்டா மேட்ச் பண்ணிட்டேனா? இத படி சரியான செய்தியா இது? இருடா. தாவேகா தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். எப்ப? நிதி ஆதாரங்கள் கிடைத்த அடுத்த 10-20 வருஷம் எங்கிட்ட கொடுங்க. 50 வருஷம் கடன் வாங்கி நடத்தணும்னு சொல்லுவாங்கல்ல. இத படிமா. ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். சிபிசிஐடி டிஜிபியாக பாலநாகதேவி நியமனம். ஏன் ஒரு பாஸ்? இல்ல பாலகா பாலகா இல்ல நீங்க படிங்க பார்க்கலாம். நீங்க படிங்க. என்ன படிக்கணும்? இது படிங்க. அது முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். சிபிசிஐடி டிஜிபியாக பாலநாகதேவி நியமனம். சென்னை பாலநாகதேவி. நம்ம கரெக்டா தான் படிச்சுச்சா? சென்னை உளவு பிரிவு துணை கமிஷனர் ராமபுரத்துக்கு புதிய பதவி. எப்படி? சாதாரண ஆளே கிடையாது. சூப்பர் மேட்டர் படிக்கிற மாதிரி இருக்கு தம்பி. இப்போ அருமையான மேட்டர் படிக்கிற மாதிரி. அருமையான மேட்டர். நெதர்லாந்தில் நிகழ்ச்சி. 40 ஆண்டுகளுக்கு பின் டிஎன்ஏ சோதனை மூலம் இணைந்த இந்திய சகோதரிகள். எப்படி 40 வருஷம் நெதர்லாந்து நிகழ்ச்சியா? சரி, நிகழ்ச்சின்னு ஓகே. அந்த புள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கடா நீ. தொகுதி மறுவரை சோதனை. தொகுதி மறுவரை மசோதா பாட்டினியா? தொகுதி மறுவரை சோதனையா? எங்களுக்கு தான் சோதனை. அப்படியே வச்சுக்கிட்டு முழுசா மசோ அதனால சோதனை. படிச்சு தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் பாதகமான சூழ்நிலையை பாஜ அரசு ஏற்படுத்தியுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. இந்த மிஸ் படிச்சியடா வாங்கிட்ட வா, என் முன்னாடி படிச்சு காட்டு. ஸ்கூல்ல எல்லாம் என்னது எந்திரிச்சு நிக்க வச்சு படிக்க வைப்பாங்க. நான் ஒரு பதிவு பண்ணேன். ஸ்கூல்ல படிச்சிருக்கியா? அதான் அந்த புள்ள வளர்ந்த உடனே எங்க தமிழ் மறந்து போச்சு. சென்னை வந்த உடனே மறந்துச்சு. ஆமாண்ணே, சென்னை செந்தமிழ். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கூடுதல் மின் கட்டணத்தால் தாவேகா ஆட்சியில் மக்கள் அவதி. நடிகை விசாலி விலாசல். விசாலியதான் நிறைய பேர் விலாசிக்கிட்டு இருக்காங்க, வைரல் பண்றாங்க. விசாலி யாருன்னு? வைசாலிப்பா இந்த பொண்ணு. வைசாலி
சீரியல் ஆக்டர் டிவி அவங்க. சீரியல் ஆக்டர். காட்டுங்க பாத்துறேன். நானும் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். தம்பி நீ அவங்களுக்கு இதான் குழந்தை ட்ரெண்ட். இருக்கு. இந்த பாரு யாருங்க எந்த நாடகம் நடிக்கிறாங்க? அதெல்லாம் நமக்கு எது தெரியாது. அந்த இன்ஸ்டால Insta ரீல் ID என்ன? இருந்துச்சு. இந்த வைசாலி தான். அந்த அக்கா வாங்க. இன்ஸ்டா ஐடி என்ன? வீடுங்க வைசாலி திலகா பாப்பா பேரு வைசாலி திலகான்னு இருக்கும் இன்ஸ்டால. வைசாலி. எதை எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அண்ணே எங்க அக்கா குழந்தைக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில்ல தம்பி ஆட்டக்காரிக்கு. அந்த புள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு தெரியும். ஐயா அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கலைங்க. இந்த இன்ஸ்டால வைரல் ஆன அக்காவா அவங்க? அவங்க நான் எப்ப பார்த்தாலும் Facebookல வீடியோ இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் எப்ப யூஸ் பண்ணீங்க? ஃபாலோ பண்றதுதான். ஆமா இல்ல அந்த அவங்க வந்து டிவிக்கு ஃபாலோயர். ஆமா. அவங்க இந்த வந்து டிவிக்கு முன்னாடியே இந்த கொடி அந்த துண்டெல்லாம் வாங்கினது எல்லாமே ரீல்ஸும் போட்டிருக்காங்க. பண்டைய கால ரசிகர். ஆமா. ஆனா அதுக்கப்புறமா இப்ப நேத்து ஒரு வீடியோ போட்டாங்க. அதை ஃபுல்லா எடுத்து இவங்க டிஎம்கே 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா ஸ்டாலின் அவங்க கூட வந்து போட்டோ எடுத்ததா சொல்றாங்க. அப்போ மிகப்பெரிய டிஎம்கே ஊப்பின்ட்டு நிறைய பேர் கீழே போட்டோ போட்டுட்டு வராங்க. அது சொல்ல வேணாம் நினைச்சு சொல்லிட்டீங்க. இல்ல அந்த போட்டோ எப்ப எடுத்ததுங்கறதையும் சொல்லலாம். அந்த போட்டோ 2021 எடுத்திருக்காங்க அந்த போட்டோவை. ஒரு ஆசை என்னோட படத்துக்கு கலாநிதி மாறன், உதயநிதி, தயாநிதி இது மாதிரி பட பேர் அன்புமணி தம்பி அன்புமணி. கொஞ்சம் தொண்டை கட்டி இருந்தா இப்படிதான் வயசு. இல்ல இன்னைக்கு இந்த பூர்வ நியூஸ் பேப்பரும் வேஸ்ட். பெஸ்ட். அதனால இதோட வந்து வைரல். ஆமா. இப்போ இவ்வளவையும் படிச்சது பாப்பர் சேவப்பட்டதுல இந்த நியூஸ் படிச்சுன்னா படப்படன்னு அறிவு மாதிரி குட்டுது வித்தியா. ஏன்னா சினிமா செய்தி கிசு கிசு இல்ல இன்ஸ்டா மேட்ரு. அதான் அதனால கபக்குன்னு மேடம் கேட்ச் பண்ணிட்டாங்க. சரி கிசு கிசு. அந்த பேப்பர்ல இருக்கிறது அடிங்க. நம்ம வந்து என்ன பத்திரிகை எதுக்கு செய்திகள் முடிச்சு இல்ல பத்திரிகை செய்திகள் படிக்கிறதை விட்டுட்டு இன்ஸ்டா செய்திகள் இனிமே படிப்போம். நன்றி நன்றி வணக்கம்.